இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட உடனே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Lenovo K8+ இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணேன். ஸோ இதனோட ரேட் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க. ஸோ போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட IMEI நம்பர் ப்ளஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ பாக்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் அவங்களோட YBIலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் 100 ஃபீல்டில் கொடுத்த மொபைல்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5.5 இன்ச் மொபைல் போல். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டுவெல் கேமராவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துறாங்க. ஸோ மொபைலை வெளியில் எடுத்துருவோம். மொபைலை வந்து சைடில் வச்சுட்டு நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு இது கொடுத்துறாங்க. அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளேயே இன்னொரு பேக்கிங் கொடுத்துறாங்க. அந்த பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூலோட வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்களா, இதனோட குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ இதை தவிர வந்து வாரண்டி கார்டும் கொடுத்துறாங்க. குயிக் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பட்டன்ஸ் என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, எப்படி மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதை சைடில் வச்சுட்டு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு அதையும் வந்து நம்ம கீழே வச்சுருவோம். ஸோ இதை தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம் எஜெக்டர் டூலை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து பேக்கிங்லேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு 5 volt 2 amps உள்ள ஒரு அடாப்டர். ஸோ டேட்டா கேபிள் பற்றி பார்ப்போம். டேட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லென்த்தாக கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மினி USB போட்டு தான் கொடுத்துறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ இதை தவிர பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டப் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 inch மொபைல். ஸோ ரெண்டு கேமரா வந்து பின்னாடி டுவெல் கேமரா செட்டப்போட வருது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் பட்டன் எல்லாமே கொடுத்துறாங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துறாங்க. அது இல்லாமல் 2 ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னொன்று சைடில் வந்து மியூசிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனும் கொடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேவை வந்து வெளியில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் எஜெக்டர் பின்னை எடுத்துகிட்டு இந்த மொபைலோட சிம் ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துறாங்க. ஸோ 3மே நம்மளால் அட்டன் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, மொபைலை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிரைட்னஸ் வந்து கூட்டிக்குவோம். இது டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஒரு இது கொடுத்துறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டிங் கண்டிஷன் ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லெட்டர்ஸோட இதெல்லாம் கொஞ்சம் வந்து கிளார் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரியோட வர ஒரு மொபைல். இதனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.1, அதாவது நூகாட்டில் ரன் ஆகுது.
வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வைபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஸ்கின்னை தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சின்ன சேஞ்சஸாக அதில் வந்து ரிமூவ் ஆகிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீலுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட கேமரா சிம்பிள்ஸ்லாம் பார்ப்போம்.